Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding economically useful plants. And the part 1, actually economically useful plants are the plants which are medicinally important, the plants which give food to us, the plant which give aroma, everything. யாரெல்லாம் நமக்கு பிரயோஜனமா இருக்காலோ அவளை பத்தி பார்க்க போறோம். It's a very small lesson. அதனால அதை பத்தி பார்க்கலான்னு ஒரு ஐடியா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ்ல ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்துருக்கிறது டிஎஸ்எம், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன். டிஎஸ்எம் ரெப்ரசன்ட் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்னா நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்லேருந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களே, அவளை ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் சொல்லுவான். இந்தியா ஹேஸ் ரிச் மெடிசனல் ஹெரிட்டேஜ். நம்ம India is biodiversity enriched country. So நம்ம ஊர்ல ஏகப்பட்ட plants இருக்கா, and traditionally ரொம்ப நாளா we are using the plants for medicinal uses. TSM practiced in India, some of which come from outside India. நம்ம ஊர்ல ஃபாலோ பண்றது சித்தா ஆயுர்வேதிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். யுனானி மெடிசன்லாம் நமக்கு வேற கண்ட்ரீஸ்ல இருந்து it enter into our system. In the TSM, a traditional system of medicine means the medicinal system or the medicine used in our country for a longer period, thousands of years. And the TSM, traditional system of medicine, is of two types, namely documented and oral tradition method. Institutionalized or non-institutionalized method. Types. Institutionalized, we have separate institution for that medicine. Okay, non-institutionalized, it is transmitted from parents to the subsequent generation through mouth, oral vai vadi. அப்படியே பேரண்ட்டேருந்து கொள்ளு தாத்தாட்டேருந்து தாத்தாக்கு தாத்தாட்டேருந்து அது மாதிரி கிரேட் கிராண்ட் அது மாதிரி ஃபாதர் டு எஸ் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓரல் ட்ரெடிஷன் சொல்லுவோம். இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட்னா எவ்ரி திங் ஷுட் பி டாக்குமெண்டட், எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வி ஹாவ் புக்ஸ், அதுக்காக செப்பரேட் புக்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நம்ம ஊரில் எடுத்துட்டோம்னா இன் இந்தியா சித்தா அண்ட் ஆயுர்வேதா கம்ஸ் அண்டர் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். அப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு மெடிசனல் சிஸ்டம் எக்ஸாம்பிள்னா சித்தா அண்ட் ஆயுர்வேதா ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. தி சிஸ்டம் ஹாவ் ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட். ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்னா அவளுக்குன்னு தனியாக புஸ்தகம் இருப்பா. ஆயுர்வேதிக்னா அதுக்கு ஒரு புக் இருக்கும், சித்தானா அதுக்கு ஒரு புக் இருக்கும். ஒன்றும் இல்லை, வி ஹாவ் லாட் ஆஃப் புக்ஸ். அதை ஃபாலோ பண்ணி வி ப்ரிப்பேர் மெடிசன்ஸ். The system practiced by rural and tribal people comes under non-institutional list. The system practiced by rural, கிராமத்தில் இருக்கிறவா, and the tribal people, the people live in hills. மலைவாசிகள் நம்ம சொல்லுவோம் பாருங்க, ட்ரைபல்ஸ்னு சொல்லுவா. அந்த ட்ரைபல் பீப்புள்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் லிஸ்ட். அப்படின்னா ரிட்டர்ன் புக்ஸ் எதுவும் கிடையாது. ஓரலா இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் to the subsequent generations. Heredity நம்ம சொல்றோம் பாருங்களேன், பாரம்பரியம் மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகள்னு சொல்லுவோம். The focus of TSM, the traditional system of medicine ஓட focus என்ன? Healthy lifestyle. We should have a healthy lifestyle. Healthy diet. The diet should be enriched with everything: carbohydrates, fats, proteins, vitamins, minerals. தமிழ்ல சொல்லுவா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவா. அந்த உணவை கரெக்டாக எடுத்துக்கிறது. தென் ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவா. ஹெல்த்தோட டெஃபினிஷன் கேள்விப்பட்டிருப்பேன், ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்னு சொல்லுவோம். ஹெல்த்னா நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் ஃபிட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஃபிசிக்கலி வி ஷுட் பி ஃபிட், மென்டலி ஃபிட் ஆஸ் வெல் அஸ் சோஷியலி ஃபிட். அது மாதிரி இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும். தென் டிசீஸ் ரிவர்சல். டிசீஸ் இருந்ததுன்னா இட் ஷுட் பி கியூர்ட் by using either a Siddha or Ayurveda or by the non-traditional method. இதை வச்சுட்டு க்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்படியே நோட் வச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல நோட் பண்ணி கூடாதாங்க. சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நம்ம ஊரில் சித்தர்கள்னு சொல்லுவா. சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தெரியும் உங்களுக்கு, அகத்தியர்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், அதெல்லாம் இதில் வரும். மோஸ்ட் பாப்புலர், culturally accepted and widely practiced system in Tamil Nadu is Siddha medicine. வர்த்திகவனிங்கோ, மோஸ்ட் பாப்புலர் நம்ம ஊரில் இது ரொம்ப பாப்புலர். கல்ச்சுரலி அக்செப்டட், நம்ம கல்ச்சரில் இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வைட்லி ப்ராக்டிஸ்டு சிஸ்டம்.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே சித்தா டிவிஷன் தனியா இருக்கும். நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் சொன்ன மெடிசனை நம்ம யூஸ் பண்றோம் போல புக்லெட் ஃபார்ம்ல இருந்து அதை யூஸ் பண்றோம், அது சித்தால வருவா. டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பை 18 சித்தாஸ். இந்த சித்தா சிஸ்டத்துல யார் யாரெல்லாம் புக்கை எழுதியிருக்காளோ அவ 18 சித்தர்கள்னு சொல்லுவா. அந்த 8 சித்தர் இருக்கா பாருங்க, அவ எழுதின புக்ல என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். The entire knowledge of the system documented in the form of poems. பாடல்களாக இருக்கும். அவ ஒரு வியாதிக்கு மருந்து சொல்றானா, ஒரு டிசீஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றானா, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சாங். ஸோ போயமா இருக்கும், அதை வச்சு நம்ம இது பண்ணிப்போம். சித்தா சிஸ்டம் பேஸ்ட் ஆன் வாதம், பித்தம் அண்ட் கபம். பித்தம் சொல்லுவான், அந்த பி அவசியம் இல்லை, பித்தம். வாதம், பித்தம், கபம் அதை சொல்றப்ப பாங்குபேட்டா பிலாசபி அப்படின்னு சொல்லுவான். பான்க் புஜா பிலாசபி அப்படின்னு வச்சுக்கலாம். வாதம், பித்தம், கபம். சித்தா மெடிசன்லையும் இதை தான் பண்ணுவா. 3 types of waterன்னு வச்சுக்கோங்களேன். சித்தாலே அதை தான் ஃபாலோ பண்ணுவா. ஆயுர்வேதா இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் திஸ் வாதம், பித்தம் அண்ட் கபம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக் சோர்ஸ், இதுக்கு மெடிசன் வேணும். வேர் ஃப்ரம் வி ஆர் கெட்டிங் மெடிசன் ஃபார் சித்த சிஸ்டம்? எதுல இருந்து எடுக்கிறோம்? பிளான்ஸ் அண்ட் அனிமல் பார்ட்ஸ். பிளான்ட் பார்ட் வச்சுக்கலாம், அனிமல் பார்ட் வச்சுக்கலாம். பிளான்ட் பார்ட்னா ரூட், ஸ்டெம், லீஃப் அது மாதிரி வச்சுக்கலாம். அனிமல்ஸ் எடுத்துனோம்னா அதுல பார்ட் வச்சுக்கலாம். மெரைன் ப்ராடக்ட், த ப்ராடக்ட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் சி, சீல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதை வச்சு வச்சுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் மினரல்ஸ் வச்சுக்கலாம். சித்தா சிஸ்டம் யூசஸ் 800 plants as source of drugs. என்ன பண்றாங்கன்னா 800 இது பண்ணிக்கலாம். சித்தா சிஸ்டம் யூசஸ் 800 plant species. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 800 plant species பேசிஸா வச்சுட்டு அந்த மெடிசன் தயார் பண்ணிட்டு இருக்கான். இதோட யூசஸ் என்ன? சித்தா சிஸ்டத்தோட யூஸ் என்ன? டிசீஸ் ப்ரிவென்ஷன். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை சொன்னது தெரியும். டிசீஸ் ப்ரிவென்ஷன், வியாதி வராமல் காத்தல். ஹெல்த் ப்ரமோஷன், நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்மள டெவலப் பண்றது. அண்ட் ஃபைனலி கியூர். எவ்ரி டிசீஸ் ஷுட் பி கியூர்ட். டிசீஸை காஸ் பண்றதும் உனக்கு தெரியும், பேத்தோஜன். த டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் known as pathogen. The disease causing ability of the pathogen is said to be pathogenicity. அப்ப இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, டிசீஸ் நமக்கு வந்துடுத்து அப்படின்னா இட் ஷுட் பி கியூர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா இருக்கு, ஃபிலேரியாசிஸ் இருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், புரோட்டோசோவன் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், எவ்ரிதிங் ஷுட் பி கியூர்ட் பை யூசிங் தி சித்தா சிஸ்டம். ஸோ இது முக்கியமா நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் இதான் அந்த சித்தர்கள் படம் உனக்கு தெரியும். 18 சித்தர்கள் இருக்கா பார்த்தீங்களா? ஒன்றும் இவாளோட poem இருக்கு பாருங்களே, அதை பேசிஸா வச்சுட்டு தான் அந்த சித்தா மெடிசன் இஸ் டெவலப்டு. ஸோ த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பேஸ்ட் ஆன் தி poem written by this சித்தர்ஸ். 18 சித்தர்கள்னு சொல்லுவா. அதுக்காக இந்த போட்டோ இங்க வச்சிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆயுர்வேதா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். உனக்கே தெரியும், இது ஆக்சுவலி ஆயுர்வேதா அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ஃபேமஸ், இருந்தாலும் கேரளால இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தி சிஸ்டம் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் பிரம்மா. பிரம்மா அப்படிங்கிறவர், அவர்கிட்ட இருந்தா இது ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்றான். த கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் த சிஸ்டம் ரிட்டன் பை, சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன், சரகா, சுஷ்ருதா அண்ட் வாக்பட்டா. அவ எழுதின ரிட்டர்னிங் ரைட்டிங் இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலி த ரைட்டிங்ஸ் ஆஃப் சரகா, சுஷ்ருதா அண்ட் வாக்பட்டா. ஓகேயா? இவ என்ன எழுதினாலும் இதை சுஷ்ருதா அப்படின்னு சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல. இந்த சுஷ்ருதா, வாக்பட்டா இவ என்ன எழுதினாலோ அவளோட ரைட்டிங்கை பேசிஸா வச்சுட்டு தான் this Ayurveda system of medicine is developed. It is also based on Vada, Pitta and Kaba. Vadam, Pittam, Kabam னு தமிழ்ல சொல்லுவோம். அதை வச்சுட்டு தான் இது வந்தது. Drug source, mostly Himalayan herb. செடியை வச்சுதான், ஹர்ப்னா உனக்கு தெரியும், பிளான்ட் வித் சாஃப்ட் ஸ்டெம், மென்மையான தண்டுடைய தாவரம், அவளுக்கு தான் ஹர்ப்னு பேரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஹிமாலயன் ரீஜன். ஸோ ஹிமாலயன் ஹர்பை வச்சுருந்தா இந்த எழுதினா. அண்ட் அனிமல் பார்ட். இதுக்குள்ளே ஒரு புக் இருக்கு, ஆயுர்வேதிக் ஃபார்மகோபியா ஆஃப் இந்தியா. திஸ் புக் இஸ் அரவுண்ட் 500 மெடிசினல் பிளான்ட்ஸ். இந்த புக் பேரை நீ மறக்காமல் ஞாபகம். Ayurveda system of medicine completely based on the book Ayurvedic Pharmacopoeia of India, and this book alone listed around 500 medicinal plants. So in the medicinal plants of the Ayurvedic system is evolved. Idu ஞாபகம் வச்சுக்கோடா குட்டி. ஓகேயா?